அடுத்ததாக பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எஸ் ஜே சூர்யா அவர்களை அழைக்கிறேன். பொதுவா இது போன்ற விவாதங்கள்ல ஒரு தலைப்பு கொடுக்கறாங்க, ஆனா ஏனோ யாருமே தலைப்பை பத்தியே பேசவே மாட்டேங்கிறாங்க. பொதுவா தமிழ்நாடு அந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள் தலைப்புக்குள்ள பேசுறது தேர்தல் அரசியல்ல எங்களுக்கான நம்பிக்கை நாங்க வெற்றி பெற்றுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை ரெண்டு பேரும் விதைச்சிருக்காங்க. சொல்ல தலைப்புக்குள்ள போகலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் அதற்கான கருத்து. இப்போ இதுல ஒரு மாற்றாக இந்த 2026 தேர்தல்ல பலன், மும்முனை போட்டி இதெல்லாம் தாண்டி பயம் யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி ஒருவேளை வைத்திருந்தால் மிக எளிதாக இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இன்க்ளூடிங் திமுகவை சேர்ந்தவர்களே சேர்த்து கூட சொல்லியிருப்பார்கள், பயம் திமுகவுக்கு தான் இருக்கு அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, 4.5 ஆண்டுகள் தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே காணாத திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் மிக சிறப்பாக நடத்தி வருகிறோம், தமிழகம் முழுக்க பாலாறும் தேனாரும் தான் ஓடுகிறது அப்படின்றது சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப சமீபத்தில் நடந்த 2 நிகழ்வுகளை கோடிட்டு ஏன் இந்த அச்சம், ஏன் இந்த பதற்றம்னு கேட்கணும்னா, பொங்கலுக்கு 3000 ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு ரேஷன் கார்டுக்கும். இப்ப நம்மளுக்கு வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, 2021 ஆட்சிக்கு வந்த திமுக 22, 23, 24, 25 4 ஆண்டுகள்ல கொடுக்காம தேர்தல் வர்றதுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு 3000 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆட்சி மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, பணம் கொடுத்துதான் தேர்தலில் வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு இறுதி சுற்றுக்கு வந்துட்டாங்க அப்படின்றதுதான் எங்களுடைய கருத்து. எதிர்கட்சிகள் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டாங்களே, அவங்களே கேட்டாங்க. திமுக ஸ்டாலின் அவர்களே 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாரு. ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் சேர்த்து கூட 5000 ரூபாய் அவரால் கொடுக்க முடியல. அதே போன்று மடிக்கணினிகள் கடந்த ஆட்சியில அதிமுக அவர்களுடைய ஆட்சியில 50 லட்சம் மடிக்கணினிகள் கொடுக்கப்பட்டது, லேப்டாப்ஸ். இப்ப இவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எல்லாருக்கும் டேப் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 4.5 ஆண்டுகளாக அதை பத்திய நினைப்பும் இல்ல, டேப்லெட்ஸும் இல்ல, லேப்டாப்பும் இல்ல. ஆனா கரெக்டா தேர்தல் வர்றதுக்கு 3 மாதங்களுக்கு முன்பு லேப்டாப் கொடுக்கிறோம் அப்படின்ற ஒரு புது திட்டத்தை கொண்டு வராங்க. அப்ப இந்த 4.5 ஆண்டுகள் ஏன் இதை செய்யவில்லை அப்படின்னு கேட்டா, உடனே டெல்லி மோசம், பிஜேபி மோசம், ஆர்ஏ பாசிசம் அப்படின்ற கருத்துக்கள் தான் வருதே தவிர நீங்க கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை? நாஞ்சில் சம்பத் ஐயா சொன்ன மாதிரி 66 வாக்குறுதிகள் தான் மொத்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனா முதல்வரே சொல்றாரு, 2023 ஒரு கட்சிக்காரங்களுடைய திருமணத்துல சொல்றாரு, நாங்க 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வரலாற்றுல எங்க போய் தேடி பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான பச்சை பொய்யை சொன்ன முதல்வரை எங்கேயுமே பார்க்க முடியாது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அப்பவும் சொல்றேன் நான், இவர்கள் சொன்னது போல 99% இல்ல, நீங்க 90% நிறைவேற்றி இருந்தால் கூட நான் அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பாக 98% முடித்ததை நீங்கள் நிரூபித்தால் உடனடியாக 98 கோடி ரூபாய் ஸ்பாட் செக் உங்களுக்கு போட்டு நாங்கள் கொடுத்துடுறோம். வெறும் 12% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதுதான் மிக மோசமான ஒரு விஷயம். இந்த ஆட்சி வந்ததிலிருந்து 4.5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 230 உயிர்கள் பேருந்து விபத்துகள்ல பலியாகி இருக்கின்றது. சரி, பேருந்து விபத்துகள்ல பலியாகிறது அப்படின்றதுனா என்ன காரணம்னு நீங்க மீண்டும் மீண்டும் தேடி பார்த்தா, சரியாக பராமரிக்கப்படாத பேருந்துகளால் தான் பேருந்து விபத்துகள் நடந்திருக்கின்றன அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கிறோம். இவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்தோம்னா பேருந்துகள் எல்லாம் சரி செய்துறோம், நவீனமயமாக்குறோம், பயன்பாட்டில் செய்ய முடியாத பேருந்துகளை நாங்கள் உடனடியாக சரி செய்கிறோம்னு பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனா விசேஷம் என்னன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேருந்து மாத்துறது தானே கஷ்டமா இருக்கும், அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா விதியவே மாத்திடுறாங்க. அதாவது 26,000 அரசாங்க பேருந்துகள் தமிழ்நாட்டில் ஓடுதுன்னா அதுல 10,000 பேருந்துகள் காலாவதியான பேருந்துகள், பயன்பாட்டிற்கே தகுதியற்ற பேருந்துகள். சரி, என்ன புதுசா மாத்தினாங்கன்னு 1500 பேருந்துகள் புதுசா வந்தது. சரி, நம்மளும் ஏதோ புது பஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1500 பேருந்துலயும் அந்த மேல இருக்கிற அந்த டாப்பை மட்டும் மாத்திட்டு பெயிண்ட் அடிச்சுட்டாங்க. கேட்டா புது பேருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ விபத்துகள் நடக்குது, அதனால பேருந்து பிரச்சனை பண்றாங்கன்னா சரி, மருத்துவமனைக்கு வரலாம். திருப்பத்தூர்ல ஆக்சிடென்ட் நடந்த உடனே அங்க பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள், குறிப்பாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அவங்க எல்லாம் கூப்பிட்டு போய் அட்மிட் பண்றாங்க. அங்க மொத்தம் 12 மருத்துவர்கள் இருக்க வேண்டும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில. ஆனா 6 பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன, 6 மருத்துவர்கள் தான் இருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட் அப்ப கொண்டு போய் அட்மிட் பண்ணும்போது ஒரே ஒரு மருத்துவர் தான் டியூட்டியில இருக்காங்க. வேற ஊர்கள்ல இருந்து மருத்துவர்களை வரவழைத்து அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு வைத்தியம் பண்ணதுல அந்த 9 பெண்களும் 11 உயிர்களும் பலியாகி விட்டன. அப்போ நீங்க எல்லாமே செஞ்சுட்டேன்னு சொல்றீங்களே, பேருந்து சரியில்லை, ஹாஸ்பிட்டல் சரியில்லை, நீங்க என்னதான் செஞ்சிருக்கீங்க? கடன் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சியில கடன் இருக்கும்போது அவ்வளவு பேசியவர்கள் இன்று
9 லட்சம் கடன் வந்து மாநிலத்திற்கு இருக்குன்னு சொல்றாங்க. 9 லட்சம் கிடையாது, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 5 லட்சம் கோடி கடன் இருக்கு. அப்போ மொத்தம் தமிழ்நாட்டினுடைய கடன் 14 லட்சம் கோடி ரூபாய். இப்ப இவங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சுலபமா சொல்லிடுவாங்க, மத்திய அரசு பணம் கொடுக்கல, அதனால எங்களால கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில, இந்த தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் எல்லாம் தமிழக அரசின் தற்போதுள்ள கடுமையான நிதி நிலை சூழ்நிலையில் அரசின் கடன் ரூபாய் 6 லட்சம் கோடியாகவும் பொதுத்துறை நிறுவனங்களில் கடன் 3 லட்சம் கோடியாகவும் உள்ள நிலையில் செயல்படுத்த முடியுமா என்கிற ஐயம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதாவது இன்னைக்கு என்ன சொல்றாங்க, எங்க கிட்ட பணம் இல்ல, அதனால நிறைவேற்ற முடியல. இதற்கான பதில 2021 தேர்தல் அறிக்கையிலே திமுக சொல்லிடுச்சு. இந்த இடத்துல எங்கேயுமே மத்திய அரசு பணம் கொடுக்கணும், பணம் பாக்கி இருக்கு, பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை கூட இந்த மொத்த தேர்தல் அறிக்கையில் இல்ல. எங்களுடைய வருமான தேர்தல் வாக்குறுதியிலே மத்திய அரசு பணம் கொடுக்கணுங்கிறதையும் சேர்த்து சொல்லணுங்கிறீங்களா? இல்ல, பணம் கொடுக்க வேண்டியது இருந்தால் சொல்லியிருக்கலாம். இப்ப வந்து அவர்களால் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த நிதிநிலை, அதாவது எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எல்லாத்துக்குமே பொங்கல் தான் 5000 ரூபாய் கூட, கொரோனால மருத்துவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் 1 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை சொன்னவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு விஷயமே அவருக்கு புரியுதுன்றப்போ அவருக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்ற கேள்வியே நம்மளுக்கு வருது. இவங்க சொன்னாங்களே யாருக்கு பயம்னு கேட்ட கேள்வி, முதல்ல அதிமுக பாஜக கடந்த தேர்தலில் தனித்தனியா போட்டி போட்டோம். தனித்தனியா போட்டி போடும்போது ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமை. அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததிலிருந்து முதல்வர் இந்த கூட்டணியை பத்தியே பேசிட்டு இருக்காரு. சமீபத்தில் பாமக சேர்ந்தது, அடுத்து பல கட்சிகள் சேர போடுறது. ஆனா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸோ மற்ற கட்சிகளுக்கு தூது விட்டுட்டு இருக்காங்க. அதனால நிலைமை என்ன ஆக போன்னு தெரியல. இறுதியா நம்ம இடும்பாவனம் கார்த்திக் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது இந்த உள்ளாட்சி தேர்தலில் முனிசிபல் கார்பரேஷன் சொல்லக்கூடிய மாநகராட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டு 26 இடங்களை வென்றது. நாம் தமிழர் ஒரு இடத்தில் கூட வெல்லவில்லை அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அதே போன்று முனிசிபாலிட்டிஸ் சொல்லக்கூடிய நகராட்சியில பாரதிய ஜனதா கட்சி 200 இடங்கள்ல ஜெயிச்சது. ஆனா நாம் தமிழர் அங்கேயும் 0 தான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால செல்லா காசு யாரு இல்லை அப்படின்றத மக்கள் முடிவெடுத்துக் கொள்வார்கள். நன்றி, வணக்கம்.